தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை தற்போது பேசு பொருளாக மாறியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ பதிவில் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க வரும் பிற மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களை வரவேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை தற்போது பேசு பொருளாக மாறியுள்ளதாகவும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாட்டில் எம்பி தொகுதிகள் எண்ணிக்கை குறையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுதான் இப்போ பேசு பொருளாக இருக்குது. திமுக ஏன் இதை பேசு பொருளாக ஆக்குச்சுன்னா 2026 டீலிமிட்டேஷன் கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அப்போது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சால் நம்மளோட எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும். இதை உணர்ந்து தான் நம்ம முதல்ல குரல் எழுப்பியிருக்கிறோம். இது எம்பிக்கள் எண்ணிக்கை சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, நம்ம மாநிலத்துடைய உரிமை சார்ந்த பிரச்சனை. மேலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் இந்தியாவில் கூட்டாட்சிக்கான பொருளே இருக்காது என்றும் நாடாளுமன்றத்தில் தம்முடைய குரல்கள் நசுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் நம்ம தமிழ்நாடும் நம்ம அழைச்சிருக்கிற மாநிலங்களும் பாதிக்கப்பட்டால் இந்திய நாட்டில் கூட்டாட்சிக்கான பொருளே இருக்காது, ஜனநாயகத்துக்கான மதிப்பே இருக்காது. நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல்கள் நசுக்கப்படும், நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியாது. இது இந்த மாநிலங்களை அவமதிக்கிற செயல். எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்கக்கூடாது. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சியோட ஒருங்கிணைந்த சிந்தனைப்படி மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற இந்த கூட்டம் நடைபெறப் போகுது. இந்த சூழலில் அரசுக்கு எதிரான மக்களின் கோபத்தை திசை திருப்ப தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் என்று திமுக மெகா நாடகம் அரங்கேற்ற திட்டம் தீட்டியிருப்பதாகவும் திமுக அரசை கண்டித்து இன்று கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது எக்ஸ் பக்கத்தில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் ஒரு கற்பனையான பயத்தினை உருவாக்க முயற்சி செய்கிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக மக்களுக்கும் தமிழகத்துக்கும் எதிராக செயல்படுபவர்களை வைத்து தனது அரசியல் இருப்பை காட்டிக்கொள்ள முதலமைச்சர் துடிப்பதாகவும் தமிழக மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படும் முதலமைச்சரை கண்டித்து இன்று தமிழக பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.